யார் கண்ணிலையும் பற்றாத. மனுஷங்க வெறுக்கமா வாழ்க்கை சமூகத்தில் நீயும் நானும் போராடிதான் வாழ்ந்தாகணும். ஒரு 5 டேக் வாங்கினான்னு நினைக்கிறேன். அதுக்கு அது நிறைய பேர் பால் நினைச்சிட்டாங்க ப்ரோ. ரப்பர் பால் இல்லைன்னா பால் ஊத்துறீங்க. பால் பத்தி ரப்பர் பால் அது. யானைய சிஜின்னு கேக்குறாங்க. கஷ்டப்பட்டு ரியல் ஆக்ட் போனாலே எனக்கு சிஜின்னு தான் சொல்லுவாங்க. வாவ் சூப்பர். ஸோ இந்த டென்ட் கொட்டா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அலங்கு டீம் தான் வந்து இருக்காங்க. ஒரு சில ட்ரெய்லர்ஸ் வந்து பார்க்கும் போது தான் வந்து இந்த படம் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சூப்பர் படமா வந்து இருக்கும். அது நம்மளுக்குள்ளேயே ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இந்த அலங்கு படம் அப்படின்னு வந்து நம்புறேன். ஸோ வெல்கம் எவ்ரிவன். வணக்கம் 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 வணக்கம். நிறைய வணக்கம் சொல்ல வேண்டியதா நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பேன் இந்தியா படம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாவே வந்து ஒரு ஹை பட்ஜெட் அப்படின்னா தான் வந்து பேன் இந்தியா அப்படின்றது கிடையாது. ஒரு ரொம்ப ரூட்டடான ஒரு படம் அப்படின்றதுதான் ஒரு பேன் இந்தியா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காந்தாரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அந்த ஒரு எஃபெக்ட் இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குது. ஒரு ரொம்ப ரூட்டடா ரொம்ப ஒரு ஆர்கானிக்கா ஒரு சூப்பரா இருக்கு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ ப்ரொடியூசரா வந்து வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்? ரொம்ப ஆக்சுவலி வெரி இது ஒரு மாதிரி சர்ரியல் ஃபீலிங். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நர்வஸா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி. பட் என்னன்னா அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாங்க படம் பார்த்துட்டோம் அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தவங்க. ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு நான் ஒரு 100% சாட்டிஸ்ஃபை. லைக் ஃபிலிமோட அவுட்புட்டா இருக்கட்டும் அண்ட் இந்த டீமோட ஒர்க்கா இருக்கட்டும். ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் எப்பயுமே டெபியூன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கமர்ஷியல் படம் வந்து எடுத்தா அதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்லாம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரூட்டட் படத்துக்கு வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வீட்ல என்ன சொன்னாங்க? நான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இறங்க போறேன், குதிக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னாலே வீட்ல என்ன சொன்னாங்க? என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது வந்து கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படம் தான். ஒன் ஆஃப் த ரீசன் லைக் இந்த மூவி பண்ணதுக்கு காரணம் வந்து கேட்ட உடனே சரி ரொம்ப அதுக்குண்டு அப்படியே ரொம்ப அப்படியே கண்டென்ட் மட்டும் அப்படின்னு எல்லாமே இருக்கிறதா வந்து எனக்கு ரொம்ப லைக் பிடிச்ச விஷயம். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோரியாவும் இருக்கட்டும், அதே சமயம் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மாதிரி இந்த மூவி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ உங்களுக்கு எண்ட் வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ல இருந்து உங்களோட கவனம் எங்கேயும் சிதறாது. ஸோ அது வந்து கேரண்டி கண்டிப்பா. அண்ட் வீட்டுல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொன்னதே வீட்டுல இருந்து தான் சொன்னாங்க. ட்ரை பண்ணு, உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ தொடர்ந்து அதானே பண்ணிட்டு இருக்க, நீ ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ற, தியேட்டர் பண்ற, சின்ன வயசுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் படிச்சேன் வேற ஒரு 1 year யூகேல வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணேன். அப்புறமா எனக்கு என்னன்னா நான் தான் பயந்துட்டு இருந்தேன், நம்ம பண்ணலாமா, நம்மளுக்கு தெரியாது இந்த மூவி எப்படி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு. பட் இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் நான் இப்போ சபரீஷ் ப்ரொடியூசர் இருக்காரு, கோ ப்ரொடியூசர், அவர் இதுக்கு மாதிரி செல்ஃபின்னு ஒரு மூவி பண்ணாங்க டிஜி ஃபிலிம் கம்பெனி. அந்த மூவில நான் சும்மா எப்படி பண்ணாங்க அந்த ஃபிலிம் லைக் ஒரு மாதிரி ஒரு ஷேடோ இன்டர்ன் மாதிரி I was just like அப்சர்வ் பண்ணேன். சரி அது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மூவில என்னெல்லாம் ஒர்க் போகும் அப்படின்னு. ஸோ இந்த படத்துல வந்து இவங்கெல்லாம் இருந்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு. இன்னொன்று வந்து நீ அது சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் நினைக்காத, பட் நீ ஃபுல் எஃபர்ட் போடு, ஹார்ட் ஒர்க் போடு, நீ அட்லீஸ்ட் யூ லேர்ன் அபவுட் இட், நீ கற்றுக்கோன்னு. ஸோ அப்படிதான் இந்த ப்ரொடக்ஷன் என்டர் ஆனது. அதுதான் ரீசன். ஓகே ஸோ இந்த கலர் மேலே வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு லவ் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து இந்த தெருக்கூத்தா இருக்கட்டும், நாட்டுப்புற கலையா இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல அது மாதிரி வந்து பண்ணுவாங்க நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது யாரோட ஐடியா மேம்?
அது வந்து நம்ம மூவி டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, ஆமா. அவர்கிட்ட நாங்க இந்த ஆடியோ லான்ச் இந்த பிரஸ் மீட்ல நமக்கு இதெல்லாம் பண்ணலாம்னா அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப அவரு சொன்னாரு, உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நானா இருக்கட்டும், குணாநிதி, அப்புறம் இந்த மூவி இன்னொரு கோ ப்ரொடியூசர் சபரீஷா இருக்கட்டும், நீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த தெருக்கூத்து, இந்த தமிழ், இந்த கலைகள் இதெல்லாம் நிறைய நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, அது ஒரு புதுசா இருக்கும். பிகாஸ் இந்த மூவில நாங்க யாரும் லைக் நாங்க பெருசா அப்படியே ஒரு எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் டீம், நியூ ஃபேஸஸ். டைரக்டர் 2 மூவி பண்ணியிருக்காரு, அண்ட் காளி அண்ணா இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு நியூ டீம் மாதிரி தானே நம்ம ஒரு சின்ன படம் பண்றோம். எல்லாம் சின்ன படம் சொல்ல முடியாது, பட் வரோம். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை வச்சு பண்ணுங்க. அது ஒரு ஒரு மார்க்கெட்டிங்காகவும் நல்லா இருக்கும். அதே சமயம் திஸ் இஸ் யுவர் ரூட்ஸ் இல்லை, ஸோ யூ ஷோ தட் அப்படின்னாங்க. எனக்கு அதை சொன்ன உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க தானே எங்களோட நான் அங்கே சொல்லியிருப்பேன், என்னோட குரு அவங்க தான், எனக்கு அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன், நான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் அவங்க தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எனக்கு தெரியாது, அங்கே போய் தான் நான் அது பார்த்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது. ஸோ அதுலேருந்து அப்படியே அது படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்குமே எல்லாமே ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாகவே, இப்போ நம்ம ரஜினி சார் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஸோ அப்படியே அந்த ப்ரெஸ் மீட்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொமோஷனே தேவையில்லை, ஏன்னா ரஜினி சாரே வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஸோ ரஜினி சார் என்ன சொன்னார், ஆன் ஸ்கிரீன்ல வந்து வாவ்னு சொன்னார், அதெல்லாம் நாங்க வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் வந்து சொன்னாங்க. அவர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு டைரக்டர் ரொம்ப பாராட்டினாரு. அதுக்கப்புறம் எப்ப எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாரு. நாங்க டைம்லாம் சொன்னோடனே அவரு 50 நாள்னு சொன்னோம். அவர் நம்பவே இல்லை, பொய் சொல்லாதீங்க, அதுக்குள்ளேயே இவ்வளவு பண்ணிருக்கீங்க, அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. என்னோட ஃபேவரட் விஷயம் வந்து அவரு, நாங்க கதை வந்து டைரக்டர் சொன்னார், இது மாதிரி உங்க சீன் உங்களோட கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேரக்டர் நாங்க எழுதியிருக்கோம் சார். இல்ல சார் நடிச்ச ஒரு கேரக்டர் வந்து அது இன்ஸ்பயர் பண்ணி இதுல ஒரு கேரக்டருக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாரு. இல்ல சார் இப்படி நடக்கணும்னு அவரு அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் படம் பாத்துறேன் அப்படின்னு. அதுவே எங்களுக்கு வந்து சார் நீங்க எப்ப சொல்லுங்க, நாங்க இப்பே காமிக்கிறோம். சோ எங்களுக்கு அவரோட ஃபுல் அவர் நல்லா லைக் படம் பார்த்துட்டு சும்மா ஒரு பேருக்குன்னு சொல்லாம ஜென்யூனா ஹி ஃபெல்ட் லைக் இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு, இந்த டீம் நல்லா பண்ணுங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு படம் ஹிட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஹிட், பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ். சூப்பர், வெரி நைஸ். ஸோ டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, வந்து இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு மலையாள படத்தோட ஒரு சாயல் வந்து எங்களுக்கு வந்து லைட்டா வந்து தெரிஞ்சது. ஸோ சொல்லுங்க, இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, இது ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வந்தது, ட்ரூ கதையில இருந்து வந்திருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்க சார். இல்ல மலையாள படத்துல இருந்துன்னு சொல்றதுனால, மலையாள படத்துல இல்ல, மலையாள படம் சாயல் கதையே என்னன்னா 80% கேரளா நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கு. பட் இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. கோயம்புத்தூர்ல பார்டர் கேரளாவுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோரி. அதுல பழங்குடி மக்களா ஒரு 3 பசங்க அப்படின்றலாம் இந்த 3 கேரக்டர். இந்த 3 பசங்க அவங்க ஒரு கேரளாவுக்கு போறப்ப வித் அவங்களோட நாயோட போறப்ப ஸோ ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி திருப்பி வராங்க அப்படின்றத நம்ம ஒரு ஆக்ஷன் மூட்ல சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட்லி ஷார்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இது வந்து பேருக்கு சொல்லாம படம் ஃபுல்லாவே நீங்க ஒரு 90% ஆஃப் ஃபிலிம் வந்து ஒரு கிரீன்ல தான் இருக்கும். ஒரு கிரீனை தாண்டி எதுவுமே நீங்க பார்க்க முடியாது, காங்கிரீட் பில்டிங்ஸோ எதுவுமே பார்க்க முடியாது. கதைக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதை தொடர்ந்து இந்த டாக் எங்கேயாவது டாக் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரப்பெல்லாம் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்குவோம்ல. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ஒரு கதையை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் அது ஒரு வடிவமா மாறினது வந்து ஒரு 12-13 அந்த மாதிரி இயர்ல வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடந்தது கேரளா. அந்த ஈவெண்ட்டோட தொடர்ச்சியா இதை நம்ம இமேஜினரியா இதை மாத்தி பார்த்தா எப்படி இருக்குன்றதுல ஒரு 4-5 வருஷன் போய் ஃபைனலா இது டெசிஷன் பண்ணும். இந்த வெர்ஷன் தான் லாக் பண்ணி இதை எடுக்கணும்னு. இது எடுக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி படமா பார்த்தீங்கன்னா கைதியை சொல்லலாம். ஏன்னா கைதி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மேல ஒரு நம்பிக்கை வருது. என்னன்னா இந்த படத்துக்கு ஹீரோயின் கிடையாது, இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 days த்ரில்லர் தான். ஸோ இந்த 2 கதைக்கும் அந்த 2 வேரியன்ட் இருக்கு. பிளஸ் ஆக்ஷன் அந்த படத்துல இருக்க மாதிரி இதுல ஒரு ஆக்ஷன் மோடு செட் ஆயிருக்கு. இதை ஒத்துக்கணும்ல. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஹிட் ஆயிருந்தா உடனே இது ப்ரொடக்ஷன் கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு. கைதில பெரிய பட்ஜெட் கிடையாது, பட் நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்குள்ள எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒர்க் ஆயிருக்கு. நிறைய நல்ல சும்மா ஏர்லியர் ஷோஸ்ல எல்லாம் இருந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் அது ரொம்ப ரூட்டட் நேட்டிவிட்டியோட சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால்.
ஸோ நார்மல் டெரெயினில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னாவே வந்து செம்ம டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷெடியூலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு சார்ந்த அந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது ஷூட் எடுக்கும் போது? ஜென்ரலாக இங்கே என்னன்னா கேமராமேன் ஒன்று டிசைட் பண்ணுறப்போ ஒன்று சொன்னால் லைட்டு தான் முக்கியம். நமக்கு சூரிய ஒளி தான் கேட்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சூரிய ஒளியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே ஷூட் பண்ணுறது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வச்சுக்கிறோம். பட் காட்டுக்குள்ள நீங்க அவ்வளவு லைட்ஸ் புஷ் அப் பண்ண முடியாது. பெரிய ரிஸ்கான ஃபேக்டர். அது மேன் பவரும் பெருசா இருக்கும். பட் படத்தோட கன்ஸ்ட்ரெயின்ட்கான பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்குள்ள அந்த படத்தை நம்ம எடுக்கணும்ன்றப்போ நிறைய சோர்ஸ் லைட் வந்து சூரியனை நம்பி தான் பண்ணணும். ஆனா பட் அங்க போனா என்ன நடக்கும்னா வெதர் மாறிட்டே இருக்கும். நம்ம அதை சேலஞ்ச் வந்து அதுதான், அது மாறிட்டே இருக்கும். ரெயின் வரும், பெர்ஃபார்மன்ஸ் வரணும். அதான் பஞ்சம் இந்த இதுல சொல்லுவாங்க கமல் சார் படத்துல, தண்ணி வரணும், அது வரணும். அது சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ஆனா என்னன்னா எங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா நேச்சர் எங்களுக்கு ரொம்ப சோதிக்கலாம் இல்ல. ஒரு நாங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அப்படி இப்படின்னு இருந்தது. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. மோஸ்ட்லி அது ஹாப்பியா தான் அதை பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா பண்ணோம். அது ஆக்டர்ஸும் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இல்லை? இன்னும் கொஞ்சம் அப்படியே சொன்னீங்கன்னா. கேள்வி வந்து அவன் கேட்ட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, சேலஞ்ச் என்னன்னு கேட்டேன். நேச்சர் பெரிய கிஃப்ட். 3 பேரும் மேய்க்கிறதே ஒரு சேலஞ்ச். இந்த அசிகம் உங்களுக்கு தேவையா? ஆக்ஷன் சொல்றப்பதான் டீ கிளாஸ் ஓகே சார், ரொம்ப வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறாங்க. சோ நம்ம ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி சார் ஆக்சுவலி என்ன அந்த கதையில 3 பேரும் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கடைசி ஷாட் வரைக்கும் இருப்பாங்க. ஃப்ரேம்ல 3 பேரு அவங்களுக்கான ஒரு ஆர்க், சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். இப்போ இந்த 3 பேர் தான் அதிக நாள் ஷூட்ல, எல்லா நாளும் ஆல்மோஸ்ட் நடுவில் ஒரு 10 days வந்து அந்த ஆண்டகனிஸ்ட் சைடுல ஷூட் பண்றப்போ மட்டும்தான் அவங்க இல்லை. மிச்சம் எல்லா நாள். ஆனா அப்பயும் வர வச்சு பாருங்க சொல்லிட்டோம். அதனால அதிக நம்பர் ஆஃப் டேஸ் கூடயே இருந்தது. எங்களோட செட்டோட க்ளோஸா இருந்தது வந்து இவங்க தான். எங்களுக்கு என்னன்னா இப்போ இவங்க 3 பேர் இருக்கப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேரவன்ல இருங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். மாத்துங்க, அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்துங்க, அப்படியே வாங்க. டைம் வேற போயிட்டு இருக்கு, லைட் ஆச்சு. 4 மணிக்கு அதிகாலையில. ஆக்சுவலி என்னன்னா கேரளால வந்து நீங்க ஒரு லொகேஷனுக்கு இமீடியட்டா போகவும் முடியாது. ஏன்னா அங்க ரூம்ஸ் இருக்கிறது ஒரு ஊரா இருக்கும், ஷூட் பண்றது இன்னொரு ஊரா இருக்கும். டெய்லி காலையில எந்திரிச்சு அந்த மேம் தெரியும், மேம் நடிச்சு அந்த லொகேஷனுக்கு போறதே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் போயிட்டு அங்க இறங்கி அது செட் ஆகி அப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்றது அப்படின்றதே ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட். ரிட்டர்ன் திருப்பியும் வரணும்ல, வந்து அது ஒரு லேட் ஆகும். அப்படி திருப்பி காலைல எந்திரிக்கணும். எங்களுக்கு கேரவன்லாம் இருந்துச்சு, ஆனா போயிட்டு வர்றது லேட் ஆகும்ன்றதுனால நாங்க கேரவன் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து கரெக்டா நிறுத்த முடியாது. கொஞ்சம் தள்ளி இருக்கும், டக்குன்னு மாத்துங்க, அடுத்த ஷாட் போல. இப்படி மோஸ்ட்லி என்னன்னா அது அந்த 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 ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து நம்ம மீன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து படத்துல தெரியும். இது வந்து நீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டா பார்க்கவே முடியாது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா என்னங்க நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்ற அந்த இமென்ஸ் இருக்கும் படத்துல. இன்னொன்னு இது சின்ன ஆர்டிஸ்ட் வந்து புதுசு இவங்க அது அப்படிலாம் இல்லை. கதைக்கு என்னவோ அது செலவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். கதைக்கு செலவு பண்றதுதான் இங்க இப்போ முக்கியமா இருக்கு. அது படத்துல பயங்கரமா கன்வெர்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 வந்து ரியல் இன்சிடென்ட் படங்கள்லாம் வந்து பயங்கரமா வந்து ஜெயிச்சிருக்கு. அமரனா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில வந்து நம்மளோட வந்து படமும் ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அண்ட் 2024 முடியறதுக்குள்ளேயே வந்து சூப்பரா வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கண்டிப்பா இந்த படத்துக்கும் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் வந்து பார்க்கும் போதே வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஓகே, ஸோ கமிங் டு த ஹீரோ சார். ஸோ வந்து சொல்லுங்க, ஒரு டெபியூவா நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. கதை நாயகன் எங்களை பொறுத்த இங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் தான் ஹீரோ. ஓகே, சோ வந்து நிறைய ரோல்ஸ் நிறைய படங்கள் இன்னும் क्वेश्चन வரல. நாங்க வெயிட்டிங். ஏனா இன்டர்வியூ போய் பழகிட்டோம். தம்ப்நெயில் क्वेश्चन இருக்கும். ஏனா இவங்களே வந்து எடிட் பண்ணி இவங்களே எல்லாம் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி 4 இன்டர்வியூ போனா எங்க ஆனா இது ஜாலியா இருக்கு. மேலே கீழே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு. ஓகே, சோ வந்து கதை நாயகனா வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன நல்ல ரோல்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல எப்படி சார் காஸ்ட் ஆனீங்க?
சக்தி டைரக்டர் தான். அவர் தான் வந்து ஆக்சுவலாக செல்ஃபி ஷூட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? செல்ஃபி ஷூட்டில் ஜீவியை சும்மா ஃப்ரெண்ட்லியாக பார்க்காம அப்போ பார்த்தாரு. அப்போ வந்து அப்போ இந்த பையன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. டோரா டைரக்டர் தாஸ் ராமசாமின்ட்டு அந்த அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட தம்பி, இந்த மாதிரி இதுலலாம் நீங்கள் கதை பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்புறமா தான் சக்தி ப்ரோ வந்து நம்ம பழக்கம். அவர் கதை சொன்னார். அது கதை கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொன்னோம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு பழங்குடி மக்கள், ஒரு டாக், பேசிக்காக நான் ஒரு டாக் லவர், எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எனக்கு இந்த கதை ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் டாக்ஸை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதேமாதிரி டாக்ஸை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமான படமாக இது ஒரு படமாக இருக்கும். இதில் நம்ம நடிக்கிறது வந்து ஒரு கரெக்டாகவும் இருக்கும். எனக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படி தான் நம்ம வந்து இதில் உள்ளார வந்தோம். சூப்பர். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஹீரோயின் இல்ல, அது மாதிரிலாம் வந்து ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஃபீலிங்ஸா? ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நானே ஃபர்ஸ்ட் இங்க கேட்க கூடாது போல, இங்க தான் கேட்கணும். இல்ல நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு கொடுக்கும்போது வேற ஒரு ஸ்கிரிப்ட் அதுல வந்து ஹீரோயின் இருக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அது படிக்கும்போது எனக்கு அது ஒர்க்காவே ஆகல. அப்புறமா கால் பண்ணேன், ப்ரோ இது ஒர்க்காவே ஆகலன்னு. இல்ல அது ஆக்சுவலா ஹீரோயின் இப்போ ஜென்ரலா ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்பாங்கன்றதுனால பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னாரு. இல்ல அப்பவே வந்து இல்ல ப்ரோ நீங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஏன்னா எனக்கும் அந்த நாய்க்குமான ஒரு பாண்டிங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் டைரக்டர் சொன்னாரு, இல்ல ப்ரோ அப்படி பண்ணணும், பட் இது சில பேர் கேட்கறாங்க, பட் எப்படியும் நோ தான் சொல்லுவேன், இருந்தாலும் அதை வச்சிருந்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ப்ரொடியூசர்ஸும் வந்து ஒரு படத்துல வந்து ஹீரோயின் வேணாம்னு வந்து சொல்லிருக்காங்க. நான் வேணாம்னு சொல்ல இல்ல, அந்த கதைக்கு தேவைப்படல. சும்மா நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு நாங்க சொல்றோம் சார் நீங்க வைக்காதீங்க, இது இருச்சா நல்லா இருக்காதுன்னு. அவருமே ரொம்ப ஆமா எனக்கு அவர் ட்ரூவா இருக்காரு அந்த ஸ்டோரிக்குன்றப்ப ஒரு ப்ரொடியூசரா நம்மளுக்கு வேற என்ன, ஒரு டைரக்டர் வந்து லைக் கிராஃப்ட்டுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா ஒரு கமர்ஷியலா பண்ணணும் இல்ல எல்லாரும் கேட்கறாங்கன்ட்டு இது வைக்கல. ஹி வாஸ் ட்ரூ டு தி ஸ்டோரி. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்களும் இன்சிஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்னு ஹீரோயின்ன்றது வந்து ஹீரோவுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் தானே நம்ம பாக்குறோம். அப்படி பார்த்தா இவனுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா காளியம்மா தான். பட் படத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் இருக்காங்க. என்னுடைய அம்மாவா இருக்கட்டும், அவங்க தோழர் கொற்றவை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேலோடைய இது வந்து இல்லாமலாம் இருக்காது. அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய பங்கு தான் மெயின் இந்த படத்துல. ஆக்சுவலி உங்க அம்மாவோட ரோல் பண்ணவங்க வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஏற்கனவே பச்சமுத்தா இருக்கு, நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அவன் என்னோட அம்மா இல்ல அப்புறம். ஓகே. சோ அழகு படத்துல வந்து இன்னொரு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது, அதோட சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கொங்கு நாடு சாங்கா இருக்கட்டும், ஸோ எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அஜீஷ் விஜய் டெலிவிஷன்ல வந்து ஆரம்பிச்சு ஒரு சூப்பரா வந்து பாடி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு சூப்பரான படங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி விலங்கு படத்துல வந்து கூட வந்து நிறைய வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அழகு படம், அதே இங்க வாங்க அந்த ஒரு ஜானர்லயே வந்து புரியலையே. அது கோஇன்சிடென்டலா நடந்த விஷயம் தான் அலங்குங்கிற விஷயம் வந்து. பட் அலங்கு படம் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். டெஃபினெட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து வி வாண்டட் டு ஒர்க் மோர் ஃபார் திஸ். இன்ஃபேக்ட் மிக்சிங்கெல்லாம் போயிட்டு கூட இங்கே ஒரு விஷயம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டுடியோக்கு போய் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் லைக் எப்படி சொல்றது, இதெல்லாம் வேணும் லைக் நமக்கு பிடிச்சிருக்கு பண்ணீங்களா, பிடிச்சிருக்குன்னு பண்ண மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஐயோ கேட்குறாங்களேடா பண்ணணுமே அப்படின்னு யாருமே ஒர்க் பண்ணல இந்த படத்தில். ஸோ சாங்ஸாக வந்து 5 songs. அதில் அந்த கொங்கு சாங் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே கம்போஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போதே அந்த வைபாக நல்லா இருந்துச்சு. அது யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கிடாக்குழி மாரியம்மாள் பாடினா அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் கொங்கு ஸ்லாங்கில் எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. இப்போது கவின் தான் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்காரு, நம்ம சக்தி ப்ரோவோட ஃப்ரெண்ட். அவரே 2 பாட்டு எழுதியிருக்காரு. இன்னொரு பாட்டு வந்து செங்குருவின்னு ஒரு சாங், அது ஒரு வழிபாட்டு, இவங்க வேலை பார்க்க போகும்போது வர ஒரு சாங், அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் காளியம்மா மோகன்ராஜன் எழுதியிருக்காரு. ஒரு அப்பாவின் தாலாட்டுன்னு ஒரு சாங் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு சாங் புலியாருன்னு ஒரு சாங், அது வந்து விஷ்ணு எடவன் எழுதியிருக்காரு. ஆண்டனி தாசன் நான் பாடியிருக்காரு. ஃபெஜோ மலையாளம் ரேப் அதில். ஸோ அது சின்ன ஒரு கேரளா கனெக்ட் கொடுக்கலாங்கிறதுனால பண்ணியிருக்கோம். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. நான் விஷுவல் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது போது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணணும்,
அப்புறம் ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து விஷுவலுக்கு மேட்ச் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. இது எப்படிடா மேட்ச் பண்ண போகிறோம்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் ஐம் ஹாப்பி. அவுட்கம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. சூப்பர். ஸோ வந்து கங்க்ராட்ஸ் வந்து ஏன்னா விலங்குக்கு அப்புறமேட்டு இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆக இல்லை, போகுது. ஆக்சுவலி எனக்கு தியேட்ரிக்கல் ஆஃப்டர் ஐ திங்க் 10 இயர்ஸில் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் நினைக்கிறேன். ஸோ ஓடிடிக்கே பண்ணி இது இட்ஸ் a very special moment. தியேட்டரிக்கல் ரிலீஸா வந்து அலங்கு படத்துல தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சூப்பர், வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொட்ராய் அவர்களே, ஸோ உங்களை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் செம்பன் வினோத் சார், ஸோ வந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து பேரா நீங்க வந்து பண்ணும்போது வந்து எப்படிரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ்ல வந்து பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். குணா மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் சாரை சந்தித்தேன், ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆனோம். ஒரு மாதிரி பக்குன்னு இருந்தது என்ன நடக்க போகுதுன்னு. பட் ஒன்ஸ் இட் காட் செலக்டட், அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்படி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. செம்பன் வினோத் சார் அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ஃபேனாக அவரோட படத்தில் நிஜமாவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கிற ஒரு பர்சன் நான். ஸோ அவரை ஸ்பாட்டில் மீட் பண்ணோன்னே அதை தான் சொன்னேன், சார் உங்களோட நடிக்கிறேன்றது இன்னும் என்னால் நம்ப முடியல அப்படி தான் நான் சொன்னேன். அண்ட் ஹி வாஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் போவோம், சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே அவர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறதே எப்படி இருக்குன்னா, நம்ம நடிக்க வந்திருக்கோம் அப்படின்லாம் ஃபீல் வராது. நம்ம அந்த கேரக்டராக நம்ம வந்து வாழ முடியும், அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்கும் செட்ஸில். அண்ட் டிஓபி சார், அவரோட ஒர்க் நான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது என்ன ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீமில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் தீக்ஷான்னு ஒரு குட்டி குழந்தை ஒன்று நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தான் இது. இது எல்லாருக்குமே லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ கம்மிங் டு த டிஓபி சார், நீங்கள் வந்து சொல்லுங்க சார், உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து சும்மாலாம் வந்து சொல்ல ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தீங்க. அது வந்து அந்த ட்ரெய்லர் கட் வந்து பார்க்கும்போதே எப்படினா படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குற ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து விஷுவலாக வந்து ட்ரீட் கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஏன்னா வந்து சில லைட்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளால இந்த டெரைன்குள்ளெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும், காட்டுக்குள்ளெல்லாம். ஸோ என்ன மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களை விட நீங்கள் தான் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என் நண்பர் சக்திக்கும், ப்ரொடியூசர்ஸ் சங்கமித்ரா மேம்க்கு, சப்ரீஷ்க்கு, குணா ப்ரோக்கு எல்லாத்துக்குமே நன்றி. சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் பேச வேண்டியது ஆக்சுவலாக சக்தி ப்ரோ சொல்லிட்டாரு. ஏன்னா வெதர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிஹைண்ட் த கேமரா நாங்கள் இது பண்ணோம். ஆக்சுவலாக உண்மையாக அவங்களோட இது வந்து ரொம்ப ஆக்டர்ஸ் வந்து, அதுவும் குறிப்பாக இந்த 3 பேர் வந்து ரொம்ப த்ரோட் த மூவி வந்து நிறைய ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓடிட்டே இருக்கணும், அது நார்மலான தரையில் ஓடுறதில்ல. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சில சமயம் வெறும் காலில் கூட எல்லாம் ஓடுற மாதிரிலாம் இருக்கும், அருவிக்கிட்டெல்லாம் ஓடுற மாதிரி ஸ்லிப்பான. ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ரொம்ப பக்கத்துல எல்லாம் கூட அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணணும். ஏன்னா இவங்ககிட்ட போய் நம்ம வந்து இன்னொரு டேக்குன்னு போய் சொல்கிறதுக்கு ரொம்ப, ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது இதாயிரும், அவங்கள போய் கேட்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது இல்லாமல் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து எப்படின்னா, ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம நார்மலாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காது, சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது. இந்த செகண்ட் வந்து மழை பெய்யும், அடுத்த செகண்ட் வெயில் அடிக்கும், அடுத்த செகண்ட் க்ளவுட் வந்துடும். ஸோ என்னால் வந்து அதை நான் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட இந்த வேரியேஷன் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ரீசனிங்காக. நான் வந்து அதை வந்து ஈவனாக மேட்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் நடக்கிறத வந்து நான் ஈவனாக அந்த லைட்டிங்கை காட்டி ஆகணும். ஸோ அந்த மழை பெஞ்சிச்சிங்க மாறிடுச்சிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் வந்து இயற்கை உண்மையாலே வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது சந்தோஷவன் சார். டிஓபி சார் என்ன பண்ணுவாரு, 5 மணி அந்த மதராச படத்துல குண்டு போடுறாங்க லைட் இல்ல சொல்றாரு. லைட் இல்லன்னு சொல்லி அவங்களுக்கே கேட்டு லைட் வந்துரும்ல. இல்ல நாங்க ஆக்சுவலா சக்தி ப்ரோ நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிருக்கோம், பயணிகள். அதுல வந்து நாங்க ஒரு மோடு ஒண்ணு ஒரு 5 o'clock நெருங்கும் போது ஒரு மோட்ல பயங்கர ஃபாஸ்டா. அது எனக்கு அவருக்கும் எப்படின்னா,
அது உண்மையிலே காட்ஸ் கிரேஸ். அவருக்கும் எனக்கு அந்த ஒரு நட்பு, ஒரு ரேப்போ. அவர் பார்க்கும்போது எனக்கு தெரியும் அது என்ன அவர் யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது 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 என்ன ஃபாஸ்ட்டில் முடிக்கணும். சில சமயம்லாம் இந்த நேரத்துக்குள்ள இந்த சீனை முடிக்க முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஆனால் எங்களோட அந்த ரேப்போனால அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு முடிக்க வேண்டியதை முடிச்சிருவோம். எங்களுடைய ரேப்போ நாங்களும் நல்லா நடிச்சோம். ஒரு நாள் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து த்ரூ த டே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆர்ட் டைரக்டர் கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், த்ரூ த டே மழை பெஞ்சிட்டே இருக்கு. பட் எங்களுக்கு அந்த ஒரு நாள் விட்டால் நாங்கள் அடுத்த நாள் வந்து கொச்சின் கிளம்பணும். வேற ஒரு லொக்கேஷனுக்கு போக வேண்டியது. எங்களுக்கு அங்கே பெர்மிஷன் கிடையாது. அது ஆனால் வேற வழியே இல்லை. அதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். மழையிலே ஷூட் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த அப்பப்போ எங்களுக்கு முக்கியமான சீனில் மழை இல்லாத சீனுக்கு வந்து எங்களுக்கு அப்பப்போ மழை நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இங்கே இப்போ குணா ப்ரோக்கும் சரி, சக்தி ப்ரோ எல்லாருக்குமே இவங்க, ஈவன் அஜீஸ் ப்ரோ கூட நாயினா ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து பெட்ஸ்னால் அவ்வளோ எனக்கு கொஞ்சம் பயம் நாயினா. ஆனால் எனக்கு இவங்க எல்லாருமே அவங்க லைஃப் ஃபுல்லாக ஒரு செரிஷ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பெட்ஸை அழகாக காட்ட முடிஞ்சது. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சக்தி ப்ரோக்கு உண்மையிலே பெரிய நன்றி. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா டாக் கிட்ட இருந்து வந்து எமோஷன் நம்ம வந்து எடுக்கிறது அது கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணுவோம். ஏன்னா அது 1 செகண்ட் 2 செகண்ட்ல மட்டும் தான் அந்த எமோஷன் வந்து நம்ம கேட்கறது வந்து காட்டும். ஸோ அது வந்து பயங்கரமாக வந்து எடுத்துருந்தீங்க. ஆடிஷன் பண்ணுற டைமில் சார் வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேலட்லாம் பிரித்து இது இந்த மூடு, இந்த கேரக்டருக்கு இந்த மூடு, அவங்க இந்த கலர் டோனில் தான் வந்து வேர் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப அவர் டைரக்டர் ஒரு பவுண்டு கொடுத்தாருல, அவரும் ஒரு புக்கு கொடுத்தாரு. எந்த புக்கு நாங்கள் படிக்கிறது? ஓகே, சோ இவங்க கிட்ட எப்ப பேசுவோம் ரொம்ப நேரமா வந்து நீங்க கேக்குறத விட அவங்க தான் ரொம்ப ஆர்வம். இவன் கூட பரவாயில்ல, உள்ளார பூந்துட்டான். அவன் ரொம்ப நேரமா இப்ப சொல்லுவான் 7 வருஷம் உழைப்பு, என்னுடைய 2வது இன்டர்வியூ அதை மட்டும் எடுத்து இன்ஸ்டா எல்லாம் போட்டு ப்ரமோட் பண்ணிப்பான். அவனே அப்படிதான் பண்ணணும். சொல்லுங்க சார், நீங்க வந்து இந்த டீம் கூட வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சோ உங்க ரோல் வந்து என்ன ரோல் நாங்க வந்து எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நீங்க 3 பேர் தான் வந்து மெயின் லீட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க. நான் பண்ண படங்கள்ல நிறைய படங்களை விட இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஷூட் போனோம் அப்படின்றத தாண்டி டூர் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு உள்ள போகும்போது. ஏன்னா ஏண்டா படம் எடுத்து வராம நீங்க டூர் போயிட்டு டூர் போன பண்ணி எடுத்து அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அங்கே போயிட்டு நம்ம ஷூட்டிங்க்கு எந்த ஒரு கஷ்டமே கொடுக்கல. இப்போ சாராக இருக்கட்டும், சார் வந்து ஒரு சீன் சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக கொடுத்தாங்க. அதனால வந்துட்டு இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்காம ஃப்ரீயாக பண்ண சொன்னாங்க. அதனால அது ஒரு நல்ல அது டூராக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி ஒரு விதமாக தான் டூர்ன்னு சொல்லுவேன், மற்றபடி எதுவும் இல்லை. அண்ணா கூட நடிச்சது, குணாநிதி அண்ணா கூட நடிச்சது ரொம்ப ஹாப்பி. அவரும் நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு. நல்லா பிரிட்டிஷ்காரனால ஃப்ரீடம் இல்ல அதுக்கப்புறம் எனக்கே வந்துச்சு. இவன் என்ன பண்ணான், ஆடிஷன்ல வெளில வந்துட்டு இன்னும் பயங்கரமா டயலாக் பேசி நடந்துகிட்டே இருக்கான். அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணது தெரியாம வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு, டேய் இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில நடந்து நடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். அதை காமிச்சு நாங்க அப்பா வருதுல்ல, நான் என்ன ஓப்பனா சொன்னேன்னு அப்பா யாரு எனக்கு தெரியாது, பார்த்தது இல்ல. அவரும் ஆடிஷன் வந்து அவரும் ஆடிஷன் வந்து நானும் நினைச்சிட்டு நான் வந்து இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா நடிச்சிட்டு பார்த்தா பயங்கரமா நடிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலா படத்துல கூட அவர் நடிக்கல ப்ரோ. அப்புறம் வந்து டைரக்டர் சொன்னாரு, இல்ல ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிதான். ஆமா, அவர் பண்ற ஆக்சுவலா என்னன்னா, அவர் பண்ற காமெடிக்கு யாரும் சிரிக்க கூடாது, அந்த மாதிரி காமெடி தான். ஆக்சுவலி ஸ்லாங்குக்காக தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா டக்குன்னு ஒரு இடத்துல எங்கேயாச்சும் அப்படி பார்த்துட்டாங்கன்னா அது ஒர்க் ஆகாம போயிடும்ன்றது மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டான், சூப்பராக பண்ணிட்டான். நேற்று ஆக்சுவலி ஃபைனலாக ஒரு காப்பி ரன் த்ரூ பண்ணி பார்க்குறப்ப இவரோட ஒரு போர்ஷன் இருக்கு, ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு போர்ஷன், ஹீரோவும் அவரும் இதாயிரும், இவர் தனியாக ஒரு போர்ஷன்ல இருப்பார். அந்த போர்ஷன்ல ஆக்சுவலி நாங்கள் எடுக்கிறப்ப தெரில. ஏன்னா மாஸ்டரோட எடுத்துட்டு இருந்தா நான் அவரு வந்து கொடூரமாக போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும். எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு பார்த்துட்டு நேற்று அதுக்கு மியூசிக்கெல்லாம்
திருப்பி ரிஃபைன் பண்ணி ஒர்க் பண்றப்ப அந்த போர்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாப்ல. பர்சனலி அந்த இடம் ஏன்னா ஆடியன்ஸுமே அந்த இடத்துல என்னன்னா இந்த கேரக்டர் மேல சிம்பதி வரணும், வந்துச்சுன்னா தான் அந்த இடம் ஒர்க் ஆகும். அது தெரிஞ்ச தெரியாமல பயங்கரமா வந்து தெரிஞ்ச தெரியாம மாஸ்டர்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ண இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்களா, நீங்களாம் நல்லா அனுபவிப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த சொல்லிட்டேன். அப்படி சொல்ல அப்படி சொல்ல ப்ரோ என்ன சொல்லிட்டா, பாத்துக்கோங்க நாளைக்கு கூட நான் ஒரு ஹீரோ ஆகலாம், டைரக்டர் ஆகலாம், எனக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் தேவைப்படும். மாஸ்டர் வந்து சார் சொல்ல முடியாது சார். ஓகே சோ நீங்க வந்து சொல்லுங்க மேம். ஆக்சுவலி வந்து நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது உங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்துக்கிட்டாங்க. சோ ஈபியா இந்த படத்துல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ மேரிட் உமனுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்டா வந்து இருக்கு? எனக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் ரொம்ப லைக் அவர் இருந்தனால தான் பாதி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. லைக் ஒரு நான் ஆக்சுவலா அவருக்கு இதுல இபியை தாண்டி ப்ரொடியூசர்னே கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு லிட்டரலா என்னோட ஒர்க் ஃபுல்லா அவர் தான் பண்ணாரு. அவர் பாலாஜி இல்ல, திருப்பதி ஏழுமலையான் பாலாஜி ஏதோ அதுதான் பார்த்துலாம் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு கான்ஃபிடன்ஸ்லாம் வருதான். லைக் ஏன்னா எனக்கு அது ஒரே ஒரு ரிக்ரெட் இந்த படத்துல என்னால அந்த ஸ்பாட்ல இருக்க முடியல அப்படின்னு. பிகாஸ் அவ்வளோ ரிஸ்கான ஏரியா, அந்த மலையில டிராவல் பண்றது இது எல்லாமே வந்து அவர் போகணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லவே இல்லை நம்ம போகலாம், உன்னால போக முடியல ஸோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்லாம் விட்டுட்டு அவர் சினிமாவுக்கு அவருக்கு சம்மதமே கிடையாது. எனக்காக சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஹி கேம் இன்சைட். நாங்கெல்லாம் சரி பாவம் பார்த்து அவர் வந்து என் பேரெல்லாம் போடாதீங்க, எங்கேயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க எல்லாம் இல்ல கண்டிப்பா போகணும் இருந்தாருன்னு சொல்லி அப்புறம் இந்த சோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து வந்திருக்கீங்க அப்படின்றது வீட்ல என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் மேம் உங்களுக்கு? இப்போ வந்து சினிமாலயும் வந்து வந்தாச்சு, ஸோ வந்து வீட்டில் என்ன மாதிரி டாபிக் இருக்கும்? இல்லை வீட்டில் வந்து அரசியலுங்கிறது வந்து ஒரு லாஸ்ட் டாப்பிக்காக தான் நாங்கள் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பேசணும்னா நான் எந்த விஷயமா இருந்தாலுமே நாங்கள் அப்பா கிட்ட வந்து நான் போய் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது லைக் எனி டாபிக் எனி திங் நம்ம போய் பேசினா அவர் அவ்வளோ அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுவார். அப்புறம் ஒரு நியூஸ் நடக்குது, அப்பா இந்த மாதிரி இப்போ இந்த நான் சொல்றது வந்து ரொம்ப சும்மா காமனா சொல்றேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா நான் போய் எதுவும் அதை பத்தி படிக்க மாட்டேன், அவர்கிட்ட கேட்டா அவர் ஆல்ரெடி அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப சும்மா இந்த டாபிக்ஸும் கிடையாது. மூவி ரிலேட்டடாக கூட அவருக்கு தெரியும். அந்த மாதிரி உட்காந்து அவர் ஃபுல்லா நான் கேட்டேன்டா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த சினிமா அப்புறம் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து தேர்ட் ஃபோர்த் டாபிக்காக இருக்கும். அண்ட் அவருக்கு மூவிலாம் ரொம்ப பிடிக்கும், சினிமா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா பத்தி என்கிட்ட ரொம்ப பேசுவார். இந்த ஒரு படம் மட்டும்தான் அவர் வந்து என்ன எதுவும் லைக் நீ போய் இது என்ன நடக்குது அப்படின்னு நானா போய் அப்டேட் பண்ணுவேன். அதை தாண்டி வந்து நீ இப்படி பண்ணு அது பண்ணுலாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். But he was very happy after seeing the film. ஆமா படம் பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னாங்க? ஆமா ஏன்னா லைக் இப்போ இவங்க இப்போ சொன்னாங்கல்ல நாங்க இந்த 70% இந்த ஃபாரஸ்ட்ல பண்ணுவோம், அந்த ஹேண்டல் கேமரால ஃபுல்லா பண்ணோம். அந்த டீம் ஒர்க் இவங்களோட விஷன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது அது வந்து அவர் என்கிட்ட அதெல்லாம் அவ்வளோ விஷயம் சொன்னாரு. ஒரு சீனியர் ரெஃபர் பண்ணி டோல் மீ லைக் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மூவி அவர் பார்த்துட்டாரு, அப்பா பார்த்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட் கமெண்ட் அவர் தான் கொடுத்தாரு. நான் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் இவங்க எந்த அளவுக்கு அந்த மூவில அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சவுண்டா இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங் வந்து அழகே பத்து சார் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஃபிலிம் தான். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு இருக்கும். அது வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சோஃபார் எங்களுக்கு அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா when the people see the film they will celebrate the just to add on to her. இப்போ அவங்க அப்பா வந்து படம் பார்த்துட்டு போது ஃபாரஸ்ட்ல இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி எனக்கும் நான் வந்து கதை தெரிஞ்சா கூட படமா பார்க்கும்போது எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ரெண்டாவது விஷயம் இது வந்து ஒரு ஹார்ட் வார்மிங் டேல். ஸோ இந்த படம் இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு, மேன் வெர்சஸ் டாகுங்கிறது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நானுமே கூட வந்து ஒரு டாக்ஸை பற்றின ஒரு பயம் ப்ளஸ் வந்து அது தள்ளி இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் எனக்குள்ளேயும் அது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இதை கேரி பண்ணது. ஐம் நாட் சேயிங் திஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஆக்டட். ஈவன் அதர்வைஸ் என்னை ப்ரிவியூ பார்க்க கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்து அவர் என்ன கருத்தை இதில் சொல்ல வந்திருக்காரோ அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருப்பேன். இந்த உலகம் எல்லாருக்கும் ஆனது தானே, அதுலேயே வந்து மனிதர்கள் இவ்வளோ சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு குற்ற உணர்ச்சி அது நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ இன் தட் வே டைரக்டர் ஹஸ் டிரான்ஸ்லேட்டட் தட் மெசேஜ் வெரி எஃபெக்டிவ்லி. ஏன்னா அது வந்து the issue that we have taken அது டைரக்டர் எடுத்தது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக். பட் அது வந்து மூவில வந்து உங்களுக்கு பார்த்தா தப்பாவோ
லைக் ஒரு சைடு சார்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி இவங்கள சப்போர்ட் பண்ணி அது ஒரு சொல்யூஷன் இருக்காது. சொல்யூஷன் சென்ஸ் லைக் இவங்க தான் கரெக்ட் இவங்க தப்பு அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லா 2 தரப்பான வாதமும் படத்துல இருக்கும். உங்களுக்கு 2 சைடுக்குமே வந்து ஒரு ஏன் இவங்க இப்படி பண்றாங்க இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து கடைசியில படம் பார்த்துட்டு போறப்ப அந்த மக்கள் கிட்ட தான் இருக்கு அந்த டெசிஷன். அதுக்காக அப்படியே இந்த கிளைமேக்ஸ்லாம் கிடையாது. கிளைமேக்ஸ் ரொம்ப ஓபன் கிளைமேக்ஸ்லாம் இல்ல, ஹாப்பி எண்டிங்கான கிளைமேக்ஸ். பட் ஸ்டில் லைக் உங்களுக்கு ஒரு பீப்புள் வில் ஒரு விவாதம் ஒன்று கண்டிப்பா அது கிரியேட் பண்ணும். லைக் ஓகே இது எப்படி நம்ம சொல்றது அப்படின்றது வந்து அதுதான் அந்த கதையோட நாங்க இதுல படத்துல இதுதான் அப்படின்னு சொல்ல கான்ட்ரோவர்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் சமுதாயத்துல வந்து எனக்கு வந்து மாத்தணும், சோ ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் அப்படின்னா வாட் டு யூ சே? ஆக்சுவலாக இந்த படத்துலையும் அதை டச் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு வர்க்க பிரச்சனை, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அவங்களுடைய பிரச்சனை தான் வந்து ரொம்ப பிரதான பிரச்சனையாக இருக்குது. அதனுடைய கிளை பிரச்சனையாக தான் மற்ற டிவிஷன்ஸ் எல்லாம் வருது. அது காஸ்ட்டாக இருக்கட்டும் ரிலீஜனாக இருக்கட்டும். ஸோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் நாம் எப்படி வாழணும், எந்த இடத்துல வாழணும், வாழலாமா வேணாமான்றதை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒருத்தரோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ல போய் அந்த ஒரு சர்வைவல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் டெய்லி இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாற்ற ஒரு ஹீரோவும் அவருடைய உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு டாகும் மாட்டும்போது என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கோர் மெசேஜ். ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த மெசேஜ் தட் ஐ ஒர்க் அரவுண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான இடம் இருக்கணும். அது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகள் எல்லா உயிருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சமமான இடம் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அவசியம். அண்ட் அவங்க அட்ரஸ் பண்ணுற அந்த வாழ்வாதார பிரச்சனை இருக்கு இல்லையா, ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஒரு பழங்குடி மக்கள். ஸோ அந்த விஷயத்தையும் ஒரு கவனப்படுத்துகிறாரு. அப்புறம் ஒரு வேலை தேடி போகிற இடத்துல வந்து எவ்வளோ சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு தொழிலாளிகள். இது எல்லாமே நானும் அன்றாடம் பேசக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்படின்னும் போது இது எல்லாமே இருக்கு இந்த படத்துல. சோ அதனால தான் காஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம்ல இப்படி அந்த கோர் கதை வந்து ஓகே ஒரு டாக் மேன் வெர்சஸ் டாக்னால பிரச்சனை, அதை தாண்டி நிறைய விஷயம், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் நிறைய விஷயம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படியே அந்த ஆன் த ஃபேஸ் அப்படி இருக்காது. அதே சமயம் அதை நீங்க கடந்து போற மாதிரியுமே இருக்காது அந்த சீன். நீங்க மூவி இப்ப நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் பாக்குறப்ப எனக்கு ஓகே இதான் ஸ்டோரி அப்படின்னு தெரியும். பட் அந்த மூவி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அந்த சீன், அந்த சின்ன சின்ன சீன் டைரக்டர் அழகா டச் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஒரு கேரக்டர் ஒரு லைஃப் தான் இந்த படத்துல. இது வந்து இது நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடிய ஃபிலிமா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா நாங்க கதையை சொல்லிடுவோம். ஸோ டேரக்டர் சார் வந்து இவங்க கிட்டலாம் வந்து பேசும்போது வந்து தெரியுது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு வியூவும் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து மக்கள் யாருமே வந்து கமர்ஷியல் படம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை. அதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாட்டுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க, ஸோ வந்து அந்த விஷயம் கரெக்டாக வந்து சொல்கிறீங்களா, கன்வே பண்ணுறீங்களா அப்படின்றதும் வந்து பார்க்குறாங்க. கங்க்ராட்ஸ் சார். கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் தான். என்டர்டைன்டாக இருக்கும், ஃபுல் என்டர்டைன்டாக இருக்கும். எங்கே அது ஸ்டாண்ட், அந்த கேரக்டர் ஸ்டாண்ட் எடுக்குதோ அந்த இடத்துல அது பொலிட்டிக்கலாகவும் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது அது அப்படிலாம் எதுவும் இல்லை. என்டர்டைன்ட் ஃபிலிமில் அந்த கேரக்டர் எடுக்கிற ஸ்டாண்ட், ஆனால் அது பிடிக்கும் எல்லாரும். இப்போ உங்களுக்கு செம தமிழ் இருக்கு, அரசியல் படமா அலங்கு அப்படின்னு போட்டீங்கன்னா சர்வைவல் டிராமா, ஆக்ஷன், சர்வைவல், த்ரில்லர். இன்னொன்று ஜென்ரலாக இப்போ நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்வியூ ஸ்பெஷலாக மாறுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் இவங்க நம்ம ஓவர்சீஸ் நல்லா இருக்கு. நானே இவ்வளோ எதுலையும் சொல்லலை, பேசுனது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூவாக இருக்கும், டிஸ்கஷன் மாதிரி ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். எங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவா இருந்துச்சு. ஏன்னா வந்து டீமா வந்து அவ்வளோ சூப்பரா அவ்வளோ கதைகள் யாரையுமே எங்கேயும் வந்து விட்டு கொடுக்கல. இவர் மட்டும் தான் கொஞ்சம் நிறைய அடி வாங்கி ஸ்டென்ட் கோட்டாக்கும் ரொம்ப நன்றி. நீங்க தான் எங்க படத்தை வந்து ஓவர்சீஸ்க்கு போயிட்டு எல்லா உலகத்துல தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி நீங்க தான் வந்து ரிலீஸ் பண்றீங்க. ஸோ சப்போர்ட் பண்றீங்க சின்ன படங்களுக்குலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 27 டிசம்பர் சொன்ன மாதிரி வந்து சின்ன படம் அப்படின்றதுலாம் இப்போ யாரும் வந்து பாக்குறது நல்ல படமா தான் பாக்குறாங்க. நல்ல படமா அப்படின்னு மட்டும் தான் வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல படமா வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி.
ஸோ வந்து இன்னைக்கு நம்மளோட வந்து அலங்கு டீம் வந்து ரொம்ப சூப்பரா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட அர்ஜீஷ் எப்படி வந்து பாட்டு பாடாம வந்து அனுப்ப முடியும், அது வந்து தெய்வ குத்தம் ஆயிடும். ஸோ அப்படின்றதுனால எங்களுக்காக ஒரு சாங். ஊருக்கு மேவாரமா உக்கு வச்ச கருக்கருவா கருக்கருவா யாருதுங்க எங்க சாமி கருப்புதுங்க கருப்பனுக்கு படைய வச்சோம் சத்திர தாளலே தாலே லாலே தாளலே தாலே லாலே தலாலே தாலே லாலே தாளலே தாலே லாலே தலாலே தாலே லாலே தாளலே. கொங்கு நாடுதான் எப்பவும் கொழுந்து போயிருக்கு, இங்க சொல்லிதான் தமிழே கனிஞ்சு வந்திருக்கு. சொந்த பந்தமா சேர்ந்து எப்பவும் வாழ்ந்திருக்கு, இந்த அன்பு பாசமும் உறவா உசுர தந்திருக்கு. வட்ட வட்ட நிலாவுக்கு வருஷ வச்சு கூட்டி ஆந்தோம், தொட்டுக்கிட்டு விளையாடத்தான் தமக சேர்த்தி ஆந்தோம். பூ போட்ட அங்கராக்கு பொட்டுக்கிட்டு தாளலே தாலே லாலே தாளலே தாலே லாலே தலாலே தாலே லாலே தாளலே தாலே லாலே. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.